ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன ப்ளே பண்ண போகிறோம்னா அமிக்கின் வில்லேஜ் தான் ப்ளே பண்ண போகிறோம். உள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டீப்பிள் ஃபாரஸ்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது டீப்பிள் ஃபாரஸ்ட். இதுதான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஃபுல்லாக. ஸோ அதுக்கு என்ன எடுத்து போகிறோம்னா ஜாப்பி, அப்புறம் பீவ் ராக் எடுத்து போகிறோம். பீவ் ராக் எடுத்து போகிறோம். ஓகேவா? இப்போ அது கன் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 4 பால் மட்டும் கிராஃப்ட் போட்டுட்டு போயிடும். ஓகே, 4 பால் மட்டும் கிராஃப்ட் பண்ணி விடுறோம். என்ன கிராஃப்ட் போய் எத்தனை ஆட்கள் போட்டிருக்கான்? வந்துட்டாங்க. ஸோ நான் எத்தனை செகண்ட் பாஸ் வச்சுருக்கேன்னா பீவ் ராக், ஜாப்பி, அக்வாலிஸ்ட், ராக்னார் ப்ரைம், எம்பரக்ஸ்டன், ராக்னார், இவங்களா தான் நான் செகண்ட் லெவல் வச்சுருக்கேன். பண்ணி முடிச்சது கைஸ். இது நம்ம எங்கே இருக்குன்னா அமிக்கி ஸ்டோரேஜ்னு இருக்கணும். அமிக்கி எங்கே இருக்குது அந்த ஸ்டோரேஜ்? நான் கட்டிட்டு இருந்ததா? எங்கே இருக்குது? ஃபேப்ரிக் ஸ்டோரேஜ், எக்யூப்மெண்ட் ஸ்டோரேஜ் இங்கே இதில் இருக்குது. அப்புறம் அமிக்கி ஸ்டோரேஜ் இங்கே இருக்கு. ஓகே, எல்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம இதை அமுக்கிக்கலாம். டீப்பிள் ஃபாரஸ்ட் டெலிபோர்ட் கொடுத்துடலாம். புதுசாக என்ன அப்டேட் வந்துருக்குன்னா நம்ம எந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறோமோ அந்த இடத்துல நம்ம சுற்றி ஒரு ஷீல்டு இருக்குது. போனோடனே அடிப்பாங்களே, அதை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம்ல, அதனால ஒரு ஷீல்டு கொடுப்பாங்க. பாருங்கள், காமிக்கிறாங்க. இப்போ டீப்பிள் ஃபாரஸ்ட்டுக்கு வந்தோடனே ஒரு ஷீல்டு காமிப்பாங்க. நம்ம சுற்றி இருக்கும். நம்ம அமிக்கினுக்கு ஒரு கொடுத்தா அமிக்கினுக்கு அது வந்துடும். சீக்கிரம் விடுங்கதா, உள்ளே போக முடியல கைஸ். பாருங்கள், வந்துச்சு பார்த்தீங்களா? சொன்னால அந்த ஷீல்டு வந்து பாருங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். இந்த தாண்டிட்டா கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும். அப்போ நம்ம போங்க. பார்த்தீங்களா, போயிடும் தப்புன்னு. எலக்ட்ரிக் அமுக்கின எடுத்துகிட்டு வந்துருக்கேன். வாட்டர் அமுக்கின எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் எர்த்து டைப் இருந்தால் இதுக்கு நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண போகிறோம். யாரா பீவ் லீஃப் எவால்வ் பண்ணி பீவ் ராக் பாய்ன்னு வச்சுருக்கேன். இல்லைட்டா லேக் ஆகிற மாதிரி இருக்கு. ரூட்ஸ் பார்க்க லைட்டாக ஸ்னேக் மாதிரி இருக்கும், ஒரு கிளை மாதிரியும் இருக்கும். எப்படா அமுக்கின்னு பிடிக்கான்னு தெரியல. ஓகே, உள்ளே பாங்க. ஸ்டோன் இது அன்லாக் செட் லெவல் 30. நம்ம இப்போ தான் லெவல் 22 இருக்கும். 30 லெவலில் வந்தோடனே உள்ளே வருவாங்க. ஓகே, எப்படா இவன் எந்த மாதிரி காமிக்கணும்? ஓகே, உள்ளே வச்சு கதையை முடிச்சிடலாம். ஸோ இதான் ஃபைபர். ஜாப்பி போகலாம். ஜாப்பி வாங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே போகணும். என்ன கேவ்? ஃபாரஸ்ட் கேவ். ஓகே, இது ஒன்றுமே இல்லை. எங்கெல்லாம் முந்தி பாசஸ் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும் சொன்னாங்க. ஒன்றுமே இல்லை. மேப் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இல்லை, அப்போ வந்துச்சு இது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடும். ஜாப்பி கூட இருக்கும். இதில் ரெட் நெக்ஸஸ் ஃப்ரீயா? ஓகே ஓகே, இல்லை அங்கே ஏதாச்சும் ரெட் நெக்ஸஸ் சென்டில் வருவோம்.
நாங்கள் ஏதாவது வந்து முடிச்சுட்டே இருக்கோம். கேப்சர் பண்ணி பாதி கேப்சர் பண்ணி ரீப்ளே இதை கேப்சர் பண்ணி இது அடிச்சோடனே வந்துடுவான் நெக்ஸ்ட் சென்டர். அப்போ அடிச்சா அவன் உடம்பு செதறிடும். இவங்க வந்து கிறிஸ்டல்ஸ் பார்ப்பாங்க, பாதுகாப்பாங்க. நம்ம எந்த விதத்துலையும் எடுத்துருக்கோம். ஸ்டீல் இங்கே ஸ்டீலு எல்லாரும் முடிச்சு எங்கேருந்தா வரான்னு தெரியல, வந்துட்டே தான் இருக்காங்க. என்னரம் எக்ஸ்ட்ரா இருக்கு, இதான் தேவை. ஃபைபர் ஒன்றே ஒன்று வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன். வேணா கிறிஸ்மஸ் அது அப்படியே தான் இருக்குங்க. நம்ம அதை அடிச்சுட்டா கொஞ்சம் வச்சுருந்தா அப்படியே தான் இருக்கும். இங்கேருந்தா வழி போகுது. இதுக்கு ரேஞ்ச் வச்சிடலாம். ஸ்டீல் தேவை. பக்கத்தில் வாட்டர் அமைக்கிது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃப்ளார்ஸ் இங்கே இருந்தாலே வாட்டர் அமைக்கிது இருக்கு. மெசேஜும் நிறைய வந்துட்டே இருக்கு. இனிமேல் நம்ம யூடியூப் சேனலில் அப்கமிங்கில் நிறைய அமிக்கின் வில்லேஜ் இது வீடியோஸ் வரும். இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நான் முந்தி அது விளாண்டுருக்குன்னு தோணுச்சு. இது வந்து முந்தி இது இருக்கு நம்ம இது ஏன்டா எப்படி ஸ்க்ரீன் டைப்பை மாற்றிட்டு இருக்காங்க. வந்து ஸ்டோன் இது வேணும். பிக்காக்ஸ் ஓகே, பிக்காக்ஸ் இருக்காது போகும். பிக்காக்ஸ் நமக்கு உள்ள எந்த டைப் இருக்குன்னு தெரியல. முடிஞ்சது கைஸ். ஸோ நம்ம இங்கே இருக்க எல்லா சாண்ட் ஸ்டோனையுமே கிரைண்டருக்கு போகிறோம். இதுலேயே ரெண்டாக கிடைக்கும். சாண்ட்ஸ்டோன் வச்சு சாண்ட்ஸ்டோன் பிளாக் பண்ண முடியும். அதை வச்சு நம்ம பில்டிங்ஸ் கட்ட முடியும். அது வந்து நிறைய இது கன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட் பண்ணுறதுக்கு உதவும். ஃபுல்லாக கிரைண்ட் ஆச்சு. இந்த எல்லோ கலர் இருக்க வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறது. இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதான் அட்டாக் பண்ணணும் நம்மளை. யார் எம்பர் ஓகே, யாரோ இருக்காங்களே மெக்கின்னு. வைரஸஸ் வேணாம்டா. இப்போ எங்கே இருக்கோம்? பக்கத்தில் ஏதோ டெலிபோர்ட் இருக்கு, போயிடலாம். ஸோ லோதிங் ஆகிட்டுருக்கு. சீக்கிரம் விருங்கதா. என்னதான் நீங்கள் என் பேச போயாச்சு. எது டிஎன்எல்ல கிளைம் எவ்வளோ 6
நான் வந்து ஷைனி தேப்பேன். டேக் ஆர்டர்ஸ் கொடுப்பீங்களா 3 சென்டில் ஷைனி என்னென்ன ஷைனி நம்மகிட்ட இருக்குன்னா பியூராக்ல சொல்கிறோம். ராக்னார் ப்ரைம், எம்பர்ஃபெக்ஸ் ப்ரைம், பன்னி டீ ப்ரைம், நெக்ஸ்ட்டு வால்டஸ்க் ஷைனி, அதுக்கப்புறம் பெப்ளோ ஷைனி. அவ்வளோதான் இருக்குது. ஷைனியே கொஞ்சம் தான் வச்சுருப்பேன் நினைக்கிறேன். ஆமாம், ஜாப்பி ஷைனி மறைக்குமா தெரியல. ஆனால் இந்த ஜாப்பி தான் அழகாக இருக்குது, க்யூட்டாகவும் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இது இங்கே வந்து தெலுசரா வச்சுருக்கேன். தெலுசரா வந்து அதை வச்சுருக்கோம். இங்கே மெட்வின். அதுக்கப்புறம் நான் எந்தெந்த யார் யார் யூஸ் பண்ணுற காமிக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து அயனில் வந்து எம்பர்ஃபெக்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே உட்டில் யார் அடிச்சிட்டோம்னா வால்டஸ்க் இருக்குல்ல, இப்போ காமிச்சேனே வால்டஸ்க் ஷைனி, அது வச்சுருக்கேன். இங்கே காமிக்கிறேன். இங்கே இருப்பான். இங்கே அடிச்சிட்ருக்கானா வால்டஸ்க் ஷைனி. இவங்கெல்லாம் இப்போ இன்னொருத்தர் இருப்பான். அதுங்க காமிச்சிட்டு சொல்கிறேன். எனக்கு லைட்டாக கோல்டு இருக்குது, அதான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ராக்னார் லைம். இவங்க வந்து ராக்னார் லைம் வந்து லைம் ஸ்டோன் கிரைண்ட் இருப்பான். ஸோ அதுக்கு தான். நெக்ஸ்ட்டு இவங்கெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னா இந்த கன்சோல் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இந்த கன்சோல் தான். இப்போ பசிக்க சொன்னாலும் இப்போ கொடுத்தோன்னே சாப்பிட்டு போவோம். அது எப்படி பண்ணணும் பாருங்க. வந்த உடனே அவன் சாப்பிட்டுப்பான். வால்டஸ்க் ஷைன் இதுக்கு வந்தா அது இருக்கா? ஓகே. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோ சந்திக்கலாம். இப்போ உங்களோட விடைபெறுவது உங்கள் தன்வந்த் ஸ்ரீராம்.